ஹாய் தமிழன் இன்டீரியர். இந்த சைட் ஒர்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாலக்கோடுன்ற ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணியிருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வுட்டன் கலர் யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த வீடு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிச்சன் அண்டு டிவி யூனிட், நம்ம ஹால் பர்குலா டிசைன் அண்டு பூஜை ரூம் கபோர்டு இது எல்லாமே டோட்டலாக பண்ணியிருக்குங்க. இதுக்கான காஸ்ட் என்ன ஆச்சு, இதில் என்னென்ன பண்ணியிருக்குங்க, இது எல்லாம் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு தான். இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதாவது யூபிவிசியை பொறுத்தவரையில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே டோட்டலாக வுட்டன் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்குங்க. இது டிவி யூனிட் தான். இது வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம லூவர்ஸ் பேனல் கொடுத்து கீழே ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுக்கு சென்டர் கிளாஸு, ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நார்மல் டோர் வச்சு பண்ணியிருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்குங்க. ஸோ யூபிவிசியை பொறுத்தவரையில் நிறைய குவாலிட்டி இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் மெத்தட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசரோட, அதாவது ஒர்க் ஃபினிஷிங் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்குன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் மெட்டீரியலில் பண்ணியிருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் க்ளோசிங், உள்ளே மட்டும் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து நம்ம செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் கீழே பொறுத்தவரையில் கிராஸாகவும் பண்ணிக்கலாம், இது போல் ஸ்டெப்பாகவும் பண்ணிக்கலாம். அது உங்கள் வீட்டில் இருக்க டிசைனை பொறுத்தும் உங்கள் தேவையை பொறுத்தும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு முழுக்க டோட்டலாக பண்ணுறதுக்கான காஸ்ட், நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து முடிகிற வரையும் பார்க்குற யூபிவிசி மெட்டீரியலை இன்டீரியர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,70,000 ஆயிருக்கு இந்த வீடு முழுக்க. இது பார்த்தீங்கன்னா ஹால்லே ஒரு சின்ன பூஜை கபோர்டு தான். கீழே மட்டும் ஸ்டோரேஜ் பாக்ஸு, சென்டர் ஒரு ரேக்கோட பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே வுட்டன் கலர் தான். நம்ம ஃபுல்லாக கிச்சன் ரூம் ஹால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சேம் கலரில் பண்ணியிருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் டு கிச்சன் பார்ட்டிஷன். அந்த ஹால் டு கிச்சன் பார்ட்டிஷனில் பர்குலா டிசைனில் நிறைய, அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரேக்ஸு பில்லர்ஸு நிறைய டைப் கொடுப்பாங்க. நம்ம இந்த டிசைனில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது வெயிட் தாங்குமா நிறைய பேரோட டவுட் இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கில் ஏறி நின்றாலையும் பசங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க கால் வச்சு ஏறும், வெயிட் தாங்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது ஏறி நின்றாலையும் தாங்கும், வெயிட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலேண்ட் கிச்சன் தான். இது சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹைலேண்ட் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு ஃப்ரண்ட்டு டோர்ஸு அண்டு பாக்ஸு ட்ராஸ் மட்டும் பண்ணியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வால் பாக்ஸு, இதுக்கு லைன்ஸ் வர மாதிரி கிளாஸ் கொடுத்து ஃப்ரண்ட் டோர் கொடுத்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ரேக்ஸ் எல்லாமே பாக்ஸில் கொடுத்துருக்குங்க. இது ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவும், நடுவில் இருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்குங்க. இதெல்லாம் டோட்டலாகவே ஒரே சிங்கிள் கலர் வுட்டன் கலரில். இது பாட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் கீழே ஃபுல்லாக நம்ம பேஸ்கெட்ஸு அண்டு ஓப்பன் டோர்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 சிங்கிள் பீஸ் பேஸ்கெட் கொடுத்துருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் 2 வெஜிடபிள் பேஸ்கெட்டு யூபிவிசியில் பண்ணியிருக்குங்க. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான். அதாவது யூபிவிசியை பொறுத்தவரையில் எந்த விதமான பார்டரோ செக்ஷனோ இல்லாமல் டோருக்கு இடையில் கேப்ஸ், அதாவது நீங்கள் இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே நீட்டாக இருக்கும். எந்த டோருக்கு இடையிலையும் 2 டோருக்கு இடையிலையோ இல்லை ஒரு டோருக்கு இடையிலையோ கேப் இருக்காது. டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை விட்டு தூக்கிட்டு இருக்காது. அந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரிஜினல் ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி யூபிவிசி மெட்டீரியலில் நம்ம பண்ண வீடு தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசர். அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நார்மல் இன்ச்சஸ் தான் போட முடியும், அதுதான் யூபிவிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் குவாலிட்டியான சாஃப்ட் க்ளோசர். நம்ம ட்ராக்கு முதல் கொண்டு நீங்கள் ட்ராவை லைட்டாக தள்ளி விட்டிங்கனாவே அதுவாகவே போயிட்டு க்ளோஸ் ஆகிடும். இதுதான் பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசர். நம்ம நார்மல் க்ளோஸராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ராவே பிடிச்சி அழுத்தி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் க்ளோசர். இது போல் சாஃப்ட் க்ளோசர் யூஸ் பண்ணி தான் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு உங்கள் தேவையை பொறுத்து, அதாவது எனக்கு செக்ஷன் டைப் தான் வேணும், ஃப்ரேம் டைப் தான் வேணும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் யூபிவிசின்னு வீடியோ அப்படின்னு நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே நிறைய டைப் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கு என்ன தேவை, ஃப்ரேம் டைப்பாக இருந்தாலும் சரி, செக்ஷன் டைப்பாக இருந்தாலும் சரி, இது போல் டைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கும், எது லைஃப் நல்லா வரும்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோங்க. நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சனை பொறுத்தவரையும் நம்ம ஒரே உட்டன் கலரில் தான் ஃபுல் டோட்டலாகவே பண்ணியிருக்குங்க. ஸோ நம்ம யூபிவிசியை பொறுத்தவரையில் எது ஹெவி குவாலிட்டி, எது லோ குவாலிட்டின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு நம்ம இன்ஸ்டாவிலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஹெவி குவாலிட்டினா என்ன, லோ குவாலிட்டினா என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம போடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெட்ரோலை ஊற்றிட்டு கொளுத்தி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிடுது, அதுதான் ஹெவி குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லாரியை விட்டு ஏற்றுறாங்க, இனோவா காரை விட்டு ஏற்றுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஹெவியாக லைட்டான்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஏதுன்னு கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப் தான். வால் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு முதல் கொண்டு ஃபுல்லாக டோட்டலாக யூபிவிசி மெட்டீரியலே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம யூபிவிசியில் இது போல் பண்ணுறதுனால பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலத்தில் ஈரப்பதமோ இல்லை இந்த கரையான் பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மற்ற மெட்டீரியல் அதாவது நம்ம வுட்டோ இல்லை வேறு ஏதாவது அலுமினியமோ கம்பேர் பண்ணும்போது வுட்டாக இருந்தால் ஃபுல் பாக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு கரையான் பிரச்சனை, இந்த லேமினேஷன் வர பிரச்சனை இதெல்லாம் வரும். அலுமினியமாக இருந்தால் பேக் கவர்லாம் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு ரேக்கை மட்டும் வச்சு ஃப்ரண்ட் டோர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி டைப்பில் நம்ம ஈரப்பதம் வர்றது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் யூபிவிசியில் ஃபுல் கவர்டாக நம்ம பண்ணிகிட்ருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் டேபிள் தான். வெயிட் எந்த அளவுக்கு தாங்கும், இது ஹாலோ மெட்டீரியல் ஆச்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நம்ம எல்லாம் சாலிட் ராட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது மேலே 2 ஆள் ஏறி நின்றாலையும் தாங்கும். நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஃபுல் ஹெவி குவாலிட்டி தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூபிவிசிலே ஹெவி குவாலிட்டினா இது போல் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும், சுற்றி பார்டரே இருக்காது. இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் எங்கே பண்ணாலையும் இந்த மாதிரி நான் பண்ணுறேன், இந்த மெட்டீரியல் பண்ணலாமா, நல்லா இருக்குமான்னு கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோங்க. ஸோ உங்கள் வீடுகளுக்கு தேவைனாலையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓசூர் தான். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தங்கி பண்ண முடிகிற வசதி இருந்துச்சுன்னா எல்லா ஏரியாவிலுமே பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள்.